ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மண்டே மார்க்கெட் கோல்டு சில்வர் வந்து நல்லா புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருக்குது, நல்லா மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே என்ன ஆக போகுது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் 17ஆந்தேதி 18ஆந்தேதி நம்ம சார்ட் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு சொல்லி பேக் டெஸ்ட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் இது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து 17ஆந்தேதி மார்க்கெட் சைட் வேஸில் இருந்தது. 18ஆந்தேதி நல்லா மார்க்கெட் ஒன் சைடாக மூவ் ஆனது. ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மண்டே என்ன ஆக போகுது சொல்லி அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கரெக்டாக இந்த கேண்டில்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு 17ஆந்தேதி. ஸோ இப்போ இன்னும் எதுவும் சிக்னல் ஜென்ரேட் ஆகலை. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி பாருங்கள் பை இனிஷியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் பக்கம் போச்சு, ஆனால் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகலை. செல் திரும்ப செல் விழுந்துருச்சு 91,640. இது ஃபஸ்ட் டார்கெட் போயிடுச்சு. செகண்ட் டார்கெட்டும் டச் ஆகிடுச்சு. பக்கத்தில் போய் ஒரே நிமிஷம் இருங்க. செகண்ட் டார்கெட் டச் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் வந்து ஃபண்டு லாஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளது சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நல்லா பர்ஃபார்ம் ஆகும் சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரே நிமிஷம். பை இனிஷியேட் ஆகிடுச்சு. இப்போ இது ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிட்டு திரும்ப செல் இனிஷியேட் ஆகிருக்குது. திரும்ப பை இனிஷியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி 2 வாட்டி சின்னதாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு 150 ரூபா 200 ரூபா. பட் மார்க்கெட் எந்த பக்கம் போகும் தெரியாது. ஸோ அதனால் 2 ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆனால் கூட அடுத்து 3வது ட்ரெண்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து செகண்ட் டார்கெட் மேலே கட் ஆகிடுச்சு. ஸோ 880க்கு பை இனிஷியேட் ஆனது கிட்டத்தட்ட 180க்கு மேலே போயிடுச்சு. 92 180க்கு மேலே போயிடுச்சு. பாருங்கள், இப்போ வாங்க செல் இனிஷியேட் ஆகிடுச்சு. செல் இனிஷியேட் ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் பக்கம் வந்துடுச்சு. இது மார்க்கெட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறா உங்களுக்கு அப்படி காட்டுது. பாருங்கள், ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் டார்கெட் டச் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரே விஷயந்தான். ஒரு ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா சொல்லி நம்ம யோசிப்போம். தொடர்ந்து 2 ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆனால் கூட 3வது ட்ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடுத்தது 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு 3 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது லூஸ் ஆன ஃபண்டு ரெக்கவர் பண்ண முடியாது. பட் மார்க்கெட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கட்டாயமாக தேர்ட் டார்கெட்டுக்கு மேலே போயிடும். ஸோ மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தால் கூட அது ஒன் சைடு போகுது அர்த்தம். ஒன்று மேலே போகும் இல்லை கீழே வரும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து நம்ம சின்ன ஸ்டாப் லாஸாக இதில் ஜென்ரேட் ஆகும். பட் கட்டாயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது பாருங்கள், ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இதுலேயும் ப்ராஃபிட் தான். இப்போ பை இனிஷியேட் ஆகிருக்குது. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். நிறைய பேர் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ஃபண்ட் லூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம எழுத பார்த்தீங்கன்னாக்கா சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த என்ட்ரி பிரகாரம் நம்ம கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுனாக்கா அன்றைக்கி அந்த ட்ரேடரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆனால் மட்டும் தான் நீங்கள் அடுத்த என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூவாக எல்லா சிக்னல்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி மார்னிங்கே என்ட்ரி எடுக்கணும் ஈவினிங் என்ட்ரி எடுக்கணும்லாம் கிடையாது. மார்னிங் ஒரு ப்ராஃபிட் இருந்தாக்கா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ஈவினிங் ஒரு என்ட்ரி வந்துச்சுனாக்கா ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா ட்ரேடும் நாங்கள் பண்ணலாம் சொல்லி மட்டும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஒரு ட்ரேடு ஒரு ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நீங்கள் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஆனால் கட்டாயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து லாஸ் ஆகுது சொல்லி மட்டும் நீங்கள் வந்து லாஸ் ஆகாமல் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் நம்ம எந்த ஒரு ட்ரேட்லேயும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. பட் இதில் என்னன்னாக்கா லாஸ் மினிமைஸ்டு. ஸோ ரொம்ப கம்மியான லாஸ் தான். ஸோ இந்த லாஸ் நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம வின் பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து செல் இனிஷியேட் ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு.
777க்கு செல் இனிஷியேட் ஆனது, 407க்கு ஃபஸ்ட் டார்கெட்டு. அவ்வளோதான். இது வந்து 14ஆந்தேதி முடிஞ்சிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, 18ஆந்தேதி நான் போட்டு விட்றேன். இது கேப் அப் ஆகிடுச்சு பாருங்கள். 18ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் அப் ஆகிட்டு பை இனிஷியேட் ஆகிருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் போயிடுச்சு, அப்புறம் செல் இனிஷியேட் ஆச்சு. செல் டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் டச் ஆகிடுச்சு. அடுத்தது பை இனிஷியேட் ஆனது. பை இனிஷியேட் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து 18ஆந்தேதியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பை என்ட்ரி ஃபஸ்ட் டார்கெட் ரீச்சிடு, செல் என்ட்ரி அதுக்கும் ஃபஸ்ட் டார்கெட் ரீச்சிடு, அடுத்தது பை என்ட்ரி வந்தது அதுவும் ஃபஸ்ட் டார்கெட் ரீச்சிடு. ஸோ மேக்ஸிமம் ஒரு என்ட்ரி எடுத்துட்டாக்கா நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 90% ட்ரிகர் ஆகும். இன்கேஸ் அந்த 10% என்னன்னாக்கா சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்துருச்சுனாக்கா யாராலையும் வந்து அந்த இடத்துல வந்து தப்பிக்க முடியாது. பட் சின்ன மினிமம் லாஸாக தான் நீ எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், செல் இனிஷியேட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், பை என்டர் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டார்கெட் போயிடுச்சு, அடுத்து செகண்ட் டார்கெட், அடுத்தது தேர்ட் டார்கெட் பக்கம் போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைம் பக்கம் வந்துடுச்சு. நல்லா மார்க்கெட் தேர்ட் டார்கெட் மேலே போயிடுச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து 17ஆந்தேதி 18ஆந்தேதி நடந்தது. 17ஆந்தேதி சைட் வேஸ் மார்க்கெட், 18ஆந்தேதி மார்னிங் கொஞ்சம் சைட்வேஸாக இருந்தது, ஈவினிங் ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் எப்போ வேணாலும் போகும், ஆனால் வந்து சைட்வேஸாக இருக்கும், ஆனால் சடனாக ஒன் சைடாக மாறும். அது புல்லிஷ் இல்லை பியரிஸ் அந்த மாதிரி மாறிடுச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன லாஸஸ் எல்லாம் அந்த இடத்துல நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம சார்ட்டை நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து 2 லாஸ் கிரியேட் ஆகிடுச்சுனாக்கா 3வது என்ட்ரி 4வது என்ட்ரி கட்டாயமாக எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் மினிமமாக பண்ண லாஸ் கூட ரெக்கவர் ஆகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சுனாக்கா அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. அன்றைக்கி அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் விட்டுடுங்க, நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து மார்க்கெட்டில் எல்லா சிக்னல்ஸில் ட்ரேட் பண்ணணும் சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இல்லைனாக்கா நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஈவினிங் என்ட்ரி எடுங்க. ஈவினிங் என்ட்ரி ஏன் எடுக்க சொல்கிறேன்னாக்கா 6 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஒரு 5 மணிக்கு வந்து உட்காந்திங்கனாக்கா 8 மணிக்குள்ளே ஒரு நல்லா ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துடலாம். சரி, இப்போ அடுத்தது மண்டே என்ன ஆக போகுது? மண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், சார்ட் போட்டு காட்டுறேன். மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எம்சிஎக்ஸ் க்ளோஸ் ஆகும்போது ஒரே நிமிஷம், எம்சிஎக்ஸ் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேர்ட் டார்கெட் மேலே போயிட்டு 33.58 க்ளோஸ் ஆகிருக்குது. பட் நம்ம எம்சிஎக்ஸ் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நிமிஷம், 33.23 க்ளோஸ் ஆகிருக்குது. பட் அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் புல்லிஷ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மேக்ஸிமம் டே ஹையாகவும் இருக்குது, ப்ளஸ் க்ளோசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 100% கேப் அப் தான், இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது, ரெண்டாவது மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ எது வரைக்கும் போகும் சொல்லி அடுத்து பார்க்கணும். எது வரைக்கும் போகும்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, $34.78 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். அதுவும் பிரேக் ஆகிடுச்சினாக்கா அது டச் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். இன்கேஸ் அது பிரேக் ஆகிடுச்சினாக்கா அடுத்த மார்க்கெட் வந்து 38.87 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால்
34.78 கட்டாயமாக நெக்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். மண்டே டியூஸ்டேலே எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல போய் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகலாம். அங்கே போய் ரிட்டர்ன் ஆகலை, அப்படியே மேலே போச்சுனாக்கா 38.87 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு. ஸோ சப்போஸ் மேலே போயிடுச்சுனாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து உங்களுக்கு எது வரைக்கும் போகும் நான் சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் தெரியும். ஆனால் 34.78க்கு மேலே போகுதா இல்லை ரிட்டர்ன் ஆகுதான்னு சொல்லி. ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் சில்வரும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில்வர் டே பை டே ஹையில் தான் போயிட்டுருக்குது கோல்டு. ஆனால் சில்வர் தான் ரிட்டர்ன் ஆகி மேலே போயிட்டுருக்குது. அதனால் சில்வரும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், நான் டெய்லி அப்டேட் பண்ணி விட்றேன். இதை நம்ம லைவ் சார்ட் நம்ம யூடியூப்பில் டெய்லி அப்டேட் பண்ணி விட்றோம். ஸோ பாருங்கள், நம்ம சார்ட் வேணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மாதம் 2000 தான். நீங்கள் லைவாக நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.